10-15 வருஷம் முன்னாடி நான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் போன ரூட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த இதிலேருந்து நான் இந்த பஸ் தான் வந்து ரெகுலராக நான் போயிட்டு இருந்த பஸ்ஸு 11 திருப்பூர்லேருந்து 11 ரூட்டு. இந்த 4 ரோடு வந்து ஒரு கடை கூட இருக்காது, ஒரு லைட் வெளிச்சம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போது கரெக்டாக ஒரு 15 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா வந்து நிற்பார் டிவிஎஸில் நைட்டு ஒரு 9 மணிக்கு வந்து நிற்பார். ஏன்னா பார்ட் டைம் ஒர்க்கு காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைம் ஒர்க் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். ஒரு நாளைக்கு வெறும் 10 ரூபா தான் சம்பளம். 300 ரூபா கிடச்சா பஸ் பாஸ்க்கு ஆகும் அப்படின்ட்டு போகிறது. அந்த மாதிரி போய் இந்த ரூட்டில் வந்து 8 நிறைய ஈரோட்டிலேருந்து வர பஸ்ஸெல்லாம் வரும். ஆனால் அங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இது 4 ரோடு. அதுக்கப்புறம் தான் இந்த பாலமெல்லாம் இப்போ தான் கட்டினாங்க. ஒரு 10-15 வருஷம் இருக்கும் இந்த பாலம் கட்டினதெல்லாம். அது பழைய ரோடு. இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி ரயில்வே கேட் இருந்தது. அந்த கேட்டில் வந்து எப்போவுமே வண்டி நிற்கும். சப்போஸ் அந்த ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸை விட்டால் கூட இங்கே நடந்து வந்து கேட்டில் எப்படி இருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. கேட்டு ரயில் கிராஸ் ஆனதுக்கப்புறம் கேட் நீக்குவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் பஸ்ஸு மூவ் ஆகும். அதுக்குள்ளே வந்து ஒடியாந்து ஏறிக்கலாம். அதுக்கு இந்த சைடில் காடு இருக்கும். இந்த மில்லு இருக்கு இல்லையா, இந்த மில்லு தாண்டி தான் அந்த ரயில்வே ட்ராக் தெரியுது பாருங்கள். அந்த வழியாக ஷார்ட்கட் காடு இருக்கும். அந்த சைடு இந்த வழியாக வரணும். ஃபஸ்ட்டு வந்து அதுதான் பழைய ரோடு. அதில் வந்து பஸ்ஸு பிடிச்சி வரலாம். இதாங்க என்னோடய பூர்வீக ஊர், திம்மநாய்க்கம்பாளையம் ஊர் பேர். பூர்வீக வீடு இது கீழே கரெக்டாக இந்த காட்டுறனே அது கீழே தான் பூர்வீக வீடு இருக்குது. அப்புறம் இந்த பாலத்துக்கு இந்த பக்கம் ஒரு பூர்வீக இடம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே இருக்குது, எதுவும் ஒன்றும் பண்ணல. இது இந்த ஊரோட ஸ்கூலு. இதான் நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து எல்லாம் இது பண்ண இடம், பழகி வாழ்ந்த இடம். ஃபஸ்ட்டு இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இந்த வழியாக தான் நம்ம தோட்டத்துக்கு போகணும். தெரியுது பாருங்கள் அந்த மரம், அதுதான் நம்ம தோட்டம். இந்த வழியாக தான் போவோம் ஃபஸ்ட்டெல்லாம். இந்த காட்டில் குறுக்கு ஊந்தும் போகலாம். அந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரோடு வந்து இப்போ தான் ரீசெண்டாக போட்டாங்க. போன ஆட்சி முடிகிற டைமில் வந்து இது போட்டாங்க. அவதியாக போட்டாங்க. அவசரம் நைட்டும் பகலும் வேலை செஞ்சாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாருன்னு, அம்மா தனியாக இருக்காங்கன்னு டெய்லி திருப்பூர்லேருந்து வந்துட்டு போயிட்டு இருந்தேன்னா, அப்போது ஒரு டைம் ஒரு சில ஒன் வே மாதிரி விட்டுருந்தாங்க. இப்போ போயிட்டுருக்கிற ரோட்டில் தான் போகிறது வர்றது எல்லாமே. அந்த சைடு ரோட்டில் பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கோம். அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் அப்படி மாற்றி விடுவாங்களா. நைட்டு பார்த்தா இந்த ரோடு ஓப்பனில் இருக்கும், காலையில் வரும்போது பார்த்தா க்ளோஸில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், மாறி இருக்கும். எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அப்புறம் ட்ரம்மெல்லாம் நிறைய வச்சு இந்த கிளிட்டர் ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு பார்த்தா பயமாக இருக்கும். நைட்டில் சம்டைம் 9-10 மணிக்கு திருப்பூர்லேருந்து வந்தாலும் பயமாக இருக்கும். அப்புறம் அப்படியே 4 மாதம் 5 மாதம் ஓடி போச்சு. அதுக்குள்ளே ரோடும் போட்டு முடிச்சிட்டாங்க, எலெக்ஷனும் வந்துருச்சு, ஆட்சியும் மாறிடுச்சு. இது வந்து பக்கத்து ஊர். இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கூட படித்தவங்க. பக்கத்தில் ஒரு சுற்று வட்டாரம் ஒரு 13 to 15 கிராமம் மேக்ஸிமம். அதில் ஒரு 2-3 பேராவது கூட படித்தவங்க, இல்லை அவங்க அப்பா அம்மா யாராவது எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி யாரோ ஒருத்தராவது இருப்பாங்க கண்டிப்பாக. இந்த ஊரெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. இந்த ஊரில் எல்லாத்தையும் எங்கள் அப்பாவுக்கு தெரியும். இந்த ஊர் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு ஊர், வெளியம்பாளையம்னு. பாருங்கள், இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இந்த பாலத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. நான் 2 சைடும் பாலம். இங்கேயே தங்கி வேலை செய்கிறாங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பயங்கர இருட்டாக இருக்குங்க, வர்றக்கே பயமாக இருக்கும். இப்போ இந்த கம்பெனியெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. இந்த கம்பெனி இந்த சைட்லலாம் பேக்கரி எங்கெங்கே விட்டால் கொஞ்சம் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறாங்க ஒரு 2-3 இடத்துல. அதுவும் பண்ணிட்டாங்கன்னா செம. அப்புறம் இந்த சைட் உருவாச்சு. அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து இடம் வாங்கி வீடு கட்டி இந்த ஏரியா டெவலப் ஆயிடுச்சு. எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு.
பாதிக்கு பாதி ரோட்டில் இருந்தது எல்லாம் எடுத்துட்டாங்க. ரோடு நல்லாவே அகலம் பண்ணிட்டாங்க. இதாங்க லோட்டஸ் டெம்பிள். எங்கள் ஊரில் வந்து இது ஒரு அப்போ வந்த புதுசில் இந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா தாமரை இருக்குது அதுக்குள்ளே கோயில். நான் இன்னும் உள்ளே போனதில்லை. இதுக்குள்ளே ஒரு கருப்பராய சாமி இருக்குதுங்க, அந்த காட்டுக்குள்ளே இருக்குது. அதில் வந்து எங்கள் அப்பாவோட அம்மா வந்து கிடா வெட்டினாங்க சின்ன வயசில். பாருங்கள், இது வந்து அடுத்த ஊர். அந்த ஊர்லேருந்து இது அடுத்த ஊர். இதெல்லாம் தான் எங்கள் ஏரியா. இதிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு பாருங்கள் ரோடு விட்டு விட்டு வச்சுருப்பாங்க. இதா இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய குழி. இப்படி இறங்கி ஏறுது பாருங்கள். இதா ஏதோ இப்போ தான் ஏதோ வேலை செய்கிறாங்க அந்த சைடில். எப்படி பறக்குது பாருங்கள் புழுதி. 2 வீலரில் வரவங்க கண்ணெல்லாம் எதுக்காகு. வீட்டுக்கு போகும்போது வெள்ளை வெள்ளையர்னு பான்ஸ் பவுடர் அடிச்சு விட்ட மாதிரி போவோம். அந்த கார் போன ஸ்பீடுக்கு அவ்வளோ பறக்குது. ஆனாலும் நம்ம கிளாஸ் எல்லாம் ஏற்றி விட்டு ஏசி போட்டு உட்காந்து வரோம். கொஞ்சமாவது 2 வீலரில் வரவங்களையும் கொஞ்சம் மனுஷங்க அவங்க மேலே இப்படி புழுதியை வாரி அரைச்சி போகிறோமே அப்படின்னு ஒரு இதோடு நடந்துக்கணும். இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகணுங்க. கண்ணில் பட்டதே ஒரு பேலன்ஸ் இல்லாமல் ஒரு ட்ரிபிள்ஸ் வராங்க, இல்லை குழந்தைய வச்சுட்டு ஓட்டிகிட்டு வராங்க அப்படின்னா எப்படி? கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்லோவாக போகிறதுனால நம்ம ஒன்று ஒரு 2 நிமிஷம் லேட்டாக போவோமா, அங்கே போய் அப்படி என்னத்தை பண்ணிட போகிறோம். இதா எப்படி புழுதி பறக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரம்மில் கிளிட்டர் ஒட்டி வச்சுருப்பாங்க அடிக்கும் தலைக்கும். பார்த்தா பயமாக இருக்கும் அந்த டைமெல்லாம். எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருந்ததோ எல்லாத்தையும் எடுக்க வச்சுட்டாங்க. ஆனால் ஆக்கிரமிப்புன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு அந்த இடத்துக்கு தேவை அகலப்படுத்தணுங்கிறதுக்காகவும் எடுத்திருக்காங்க. எவ்வளோ தான் புழுதி பறக்குது பாருங்கள் முன்னாடி போக போக. இந்த இடமெல்லாம் இனி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சீக்கிரம் வந்து வேலை முடிஞ்சிடும். இந்த கோயில் ஆக்சுவலாக இதான் இந்த கார் போகிற அளவுக்கு கோயில். இது பாருங்க, இந்த இது வரைக்குமே கோயில் தான். அது ஃபுல்லாக எடுத்துட்டாங்க, அந்த செவரெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்பா எப்படி இருப்பார். நான் வந்து கடைசியாக ஒர்க் பண்ண கம்பெனி வரப்போகுதுங்க, நான் காட்ட போகிறேன். கடைசியாக நான் வந்து SAPல வந்து எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். சாஃப்ட்வேரில் SAP ஆன்லைன் சாஃப்ட்வேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 4 மாடியூல் பெங்களூர்லேருந்து வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் 10th சர்டிஃபிகேட் ஒரிஜினலை கொண்டு போய் வச்சு மீன்ஸ் அவங்க வந்து கேட்டாங்க எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஓடிடுறாங்கன்னு. பாருங்கள், இந்த கம்பெனி தாங்க. நான் மேனேஜராக இருக்கும்போது இங்கே வந்து சூப்பர்விஷனுக்கு வருவேன். இப்போ அதெல்லாம் கை மாறிடுச்சு, வேறவங்க எடுத்துட்டாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி பெரியபாளையத்தில் இருக்குது. பயங்கரமான பீக்கில் போயிட்டு இருந்த கம்பெனி. அது ஒரு டைம், அது ஒரு காலம். இன்னமும் அதில் வந்து குரூப் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஓனர் இருக்கார். அதில் ஏதாவது நல்லது ஏதாவதுனா விஷ் போடுவார். ரொம்ப தங்கமானவர். ஆக்சுவலாக அந்த டைம்லையெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க. வேலைக்கு போயிட்டு வந்து அந்த வருமானத்தில் தான் ரன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையிலெல்லாம் காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு 10-11 மணிங்கில அந்த வேக வச்சு தானியம் இதெல்லாம் கொடுப்பாரு. மத்தியானம் லஞ்சு ஃப்ரீ எல்லாத்துக்குமே. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். சாயந்தரம் அதே மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாரு. டீ 2 டைமு டீ. அதாவது அவங்களோட குழந்தைகளை எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படி தான் அந்த பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் ஓனர் வந்து இன்னமும் நல்லா இருக்கணும். நான் வேலை செஞ்ச எல்லா கம்பெனி ஓனர்ஸும் அப்படி தான். அவங்கவுங்க பெத்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க என்னைய. அவங்க எல்லாத்தையும் இப்போ நினைக்கும் போது ரொம்பவுமே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி இடத்துல நம்ம வேலை செஞ்சோமா அப்படின்னு சொல்லி. அந்த டைம்லலாம் அவ்வளோ பசிக்கும். கரெக்டாக அந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டோம்னா தான் எனர்ஜியே இதாகும். சாப்பிட்டு வேலை செஞ்சு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா சரி ஓகே நீ வேலைக்கு போவேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்க நான் போகல அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அப்படியே பார்த்துட்டு இருந்தாச்சு. ஒன்றுமே தெரியாமல் போனேங்க. சாஃப்ட்வேரில் வந்து கம்ப்ளீட்டாக கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் அப்பாவுக்கு தெரியாமல் 10th சர்டிஃபிகேட் கலர் ஜெராக்ஸ் எடுத்து வீட்டில் வச்சுட்டு ஒரிஜினலை கொடுத்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்க, இங்கெல்லாம் இன்னும் ரோடு போடல பாருங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அப்பா எப்படி தெரியுமாங்க, என்னையவே வந்து 360 டிகிரி ஆங்கிளில் எப்போவுமே என்னை கண்காணிப்பார். நான் ஒரே பொண்ணா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான். அப்புறம் ஒரு நாள் வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. 10th ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு இது என்ன கலர் ஜெராக்ஸ், அந்த ஹாலோகிராம் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அது மின்னும்.
அந்த ஜெராக்ஸில் வந்து மின்னவே இல்லையா, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாரு. இது வந்து ஒரிஜினல்னால் மின்னும், இது மின்னலை, அந்த ஹாலோகிராம் மின்னலை, அதனால இது வந்து டூப்ளிகேட்டு, நீ என்ன பண்ண அப்படின்னாரு. இல்லைப்பா சொன்னால் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண விட மாட்டேங்க, எனக்கு கற்றுக்கணும்னு ஆசை. பாருங்க, இது ஒரு செக் போஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வரக்குள்ளே ஒரு 4-5 செக் போஸ்ட் தாண்டி தான் வர முடியும். எந்த நேரம் வேணாலும் நிறுத்தி செக் பண்ணுவாங்க. கலெக்டர் ஆஃபீஸு, தென்னம்பாளையம் பழைய பஸ் ஸ்டாண்டு அடுத்தடுத்து இருக்குது. இந்த இடத்துலையே 2 இருக்குது. அவன் அந்த டைம்லலாம் ஒரு நைட்டில் வருவேன், இல்லை காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 4-4:30 எழுந்திரிச்சு வரும்போது போலீஸ்கார் நிறுத்துவார். என்ன இந்த டைமுக்கு இந்த கார் போகுது அப்படின்னு. நிறுத்தும் போது என் குழந்தை முன்னாடி உட்காந்து தூங்கிட்டு இருப்பா, பாப்பா சின்னவா. அப்புறம் நான் இருப்பேன், சார் சொல்லுங்கள் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னா, ஓகேம்மா சரிம்மா கிளம்புங்க அப்படின்ட்டுருவார். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் 2 வீலர் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா நைட்டில் ஒரு 9-9:30 ஆஃபீஸ்லேருந்து ரிட்டன் வரும்போது இதெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கௌசிக்குங்க, திருத்தவே முடியாத கௌசிக்கு. ஹெல்மெட் இருந்தாலும் போட மாட்டாங்க, வண்டி வரதையும் பார்க்க மாட்டாங்க, சௌரியத்துக்கு வருவாங்க. திருப்பூரில் நீங்கள் வண்டி ஓட்டிட்டிங்கன்னு வைங்க, எங்கே வேணாலும் ஓட்டிடலாம். அந்த மாதிரி எப்போ உள்ளே வருவாங்க போவாங்கன்னே சொல்ல முடியாது. அப்புறம் இந்த மாதிரி திட்டினார், 10th சர்டிஃபிகேட்டு யாரை கேட்டு கொடுத்த, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வேலையை விட்டு நிற்கும்போது அந்த ரிசைனேஷன் லெட்ரு கொடுத்து அது ப்ராப்பராக வந்து எனக்கு என்னோடய 10th சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது சார் கொடுங்கன்னு சொல்ல, ஜென்ரல் மேனேஜர் வந்து அவரோட லாக்கரில் வச்சுருந்தார் எல்லாத்தோட சர்டிஃபிகேட்டும். ஏன்னா அந்த சேப்புங்கிறது வந்து அப்போ வந்த புதுசுங்க, எல்லாம் கற்றுக்கிட்டு போயிடுறாங்கன்ட்டு ஒரு இதுக்காக வாங்கி வச்சுருந்தாங்க, அப்படி போயிடக்கூடாதுன்னு. நானே நிற்கும்போது ஒரு 2 மாதம் வேறு பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் வந்து நின்னேன். அந்த மாதிரி இது ஒவ்வொரு ஸ்டாப்பிங். இந்த ஊர் பேர் வந்து மன்னரை கருமாரம்பாளையம். அடுத்தது கருவம்பாளையங்கிறது அங்கே இருக்குது. இந்த 2 ஊர் மட்டும் அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகும். கருமாரம்பாளையம்ங்கிறது மன்னரைக்கு அடுத்தது. இதுலேருந்தே சிட்டி ஸ்டார்ட் ஆயிருங்க, திருப்பூர் சிட்டி. அவ்வளோதான். இதுலேருந்து போனாலும் ஒரு ரோடு இருக்குது. இதில் போனால் ஸ்ட்ரைட் சிட்டிக்குள்ளே போகணும். இதில் போனால் கொஞ்சம் ரோடு வந்து அவுட்டர் ரோடாக இருக்கும். பாருங்கள், ஹெல்மெட் எங்கே பிடிச்சாலும் ஞாயிற்றுக்கிழமைனால் போடாமல் தான் பசங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க. அது ட்ரிபிள்ஸு. என்ன திருப்பூரில் இந்த கொஞ்ச நாளாக தான் இந்த குப்பை பிரச்சனை தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. அப்பப்போ கிளியர் ஆகிட்டு இருந்தது, இப்போ எந்த லெவலில் இருக்கோ. ஒன்றும் ஸ்ட்ரைக்கெல்லாம் ஒன்றும் காணும். இது வந்து கருமாரம்பாளையம். அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ டக்குன்னு கிராஸ் ஆகிட்டோம், அடுத்தடுத்த ஸ்டாப்பிங். இது ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு பெரிய கம்பெனிங்க, நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்த கம்பெனி. நிறையா இருக்குங்க திருப்பூரில். வந்து வாழ்ந்தவங்க அதிகம், நல்லா வாழ்ந்தவங்க அதிகம். இந்த போட்டிருக்கு பாருங்கள், கருமாரம்பாளையம். இது ஒரு ஸ்டாப்பிங். அடுத்தடுத்து நீ பக்கமாக இருக்கும் ஸ்டாப்பிங் எல்லாமே. ஆனால் எல்லா ஸ்டாப்பிங்லேயும் கம்பல்சரி யாரோ ஒரு சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறாங்க. அம்மா வீட்டிலேருந்து ஆத்துக்கார் வீட்டு போகிறக்குள்ளே எல்லா ஸ்டாப்பிங்லேயும் கம்பல்சரி யாரோ ஒரு வீடாவது மினிமம் இருக்குதுங்க. இனி இருக்க சொந்தக்காரங்க அதிகம். இந்த ஸ்டாப்பிங் முன்னாடி இருந்தே இருக்காங்க. எங்கே வேணாலும் போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கூட போய்க்கலாம். ஆனால் யார் வீட்டுக்கு போகிறதில்லன்னு வைங்க, ஏதாவது ஃபங்க்ஷன்னா தான். ஏன்னா அவங்களும் பிஸியாக இருப்பாங்க, நம்மளும் போகிற அவசரத்தில் எங்கே போகிறது. இந்த ஸ்டாப்பிங்லேயும் இருக்காங்க. இதுக்கு பேர் பாளையக்காடு. இந்த இடத்து பேர் வந்து பாளையக்காடு. இதெல்லாம் இந்த ரோடு போட்டு டிவைடர் வச்சங்காட்டி கொஞ்சம் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இடக்கு மாதிரி இருக்கும். சைடு எடுக்க முடியாதுங்க, கொஞ்சம் தூரத்துக்கு பின்னாடியே போயாகணும். ஏன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 வீலர் ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதனால் இந்த சைடில் இப்படி தான் இருக்கும்.
இந்த பாலம் வந்து இங்கிருந்து அடுத்த கேட்லேருந்து அந்த சைடு போகிறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வெல்கம் போர்டு வச்சுருக்காங்க. வெல்கம் டு திருப்பூர் நெட் சிட்டி எப்படி போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாலத்தில் நிறைய பேர் காலையில் வாக்கிங்கு, இது ஒரு டர்ஃப் மாதிரி போட்டுட்ருக்காங்க. குழந்தைகள்லாம் விளையாடுறாங்க பாருங்கள். செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் மில்லாக இருந்ததுங்க. மில் எல்லாமே இப்போ வந்து ரெசிடென்ஸாக மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இதான் இன்றைக்கி சண்டேங்காட்டி குழந்தைகள்லாம் விளையாடுறாங்க. பசங்க எல்லோரும் விளையாடுறாங்க, கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காங்க. இதிலேருந்தும் போகலாம், இதிலேருந்தும் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகலாம். ஒவ்வொரு கட்டில் இருந்துமே போகலாம். இதிலேருந்து அடுத்தடுத்து வர்றது. இது வந்து ரயில்வே ட்ராக்குங்க. இந்த சைடில் அந்த கல் இருக்கு இல்லையா, வெள்ளையும் காவி கலரும், அது வந்து ரயில்வே ட்ராக்கு. இந்த சைடில் இதுக்கு பேர் வந்து ரயில்வே கேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து செகண்ட் ரயில்வே கேட்டு. இதுலேயே அடுத்த ஸ்டாப்பிங் வந்து ஃபஸ்ட்டு ரயில்வே கேட்டு. இது பாருங்கள், வேலை செய்கிறாங்க பாருங்கள். நாம் இப்படியே நேராகவும் போகலாம். இதான் வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். போகுதுங்க நம்ம ட்ரீம் காரு. அவர் பொண்ணு ஓட்டிகிட்டு போகுது ஜம்முன்னு. ஆனால் அது X1ங்க. நம்மளது ட்ரீம் வந்து இதுலேயே வேறு. இது அப்படியே உள்ளே போய் பிராட்வேன்னு ஒரு தேட்டர் இருக்குங்க. அங்கே தான் இன்றைக்கி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படத்துக்கு போயிருக்காங்க. பையன் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் அம்மா கூட 3 மணி நேரம் இருந்துட்டு 1:30க்கு விட்டுட்டு போனேன். படம் முடிஞ்சுதாம்மா, ஃபோன் பண்ணான். இனி போய் அவனை பிக் பண்ணணும். அதுக்காக இதில் போகிறோம். இதில் போய் பையனை கூட்டிகிட்டு போகணும். பிராட்வே புதுசாக கட்டியிருக்காங்க. இது ஒரு கட் ரோடு மாதிரிங்க. இதில் போயிட்டு பிராட்வே போயிட்டு பையனை கூட்டிகிட்டு போகணும். அப்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற ஸ்ரீசக்தி தேட்ரு வந்து ஒரு எக்ஸாம்பிளுங்க. அவங்க வெளிநாடெல்லாம் போய் நிறையா கற்றுக்கிட்டு அவங்க பசங்க இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் பண்ணுறாங்க. திருப்பூருக்கு ஒரு பெரிய அடையாளம், மதிப்பு, மரியாதை அந்த தேட்டர்னாலே வந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்டேஷன் ஆகணும். ஆகாமல் எதுவுமே நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க. மல்டிப்ளெக்ஸ் பண்ணாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அதுதாங்க ட்ரெண்டே. ஒரு 100 பேர், ஒரு 50 பேர், 100 பேருங்கிற மாதிரி பெரிய தேட்டரை வந்து பிரித்து கட்டி இன்றைக்கி அது ஒரு பெரிய மார்க் மாதிரி திருப்பூருக்கே. அந்த அப்டேஷன் வந்து அந்த ஓனர் வந்து அந்த பெரிய ஒரு முயற்சி அந்த டைம் எடுத்தது அவ்வளோ ஒரு இன்றைக்கி சக்ஸஸ்ஸு. நிறையா பக்கம் அவங்களோடது, ஈரோடு, கோபி, நிறையா பக்கம் அவங்களோடது இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அப்டேஷனுங்கிறது நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்டில் நம்ம வந்து உடச்சிட்டு வெளியே வந்து அப்டேட் ஆனால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும். நான் அப்டேட்டே ஆக மாட்டேன், எதுவுமே கற்றுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு வருமானம் அதிகமாகணும், நான் பெரிய ஆள் ஆகணும், பெரிய சொத்து வேணும், பெரிய புகழ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாமே ஒரு மாதிரி இது ஒரு பெரிய மெஸ்ஸுங்க. மூர்த்தி மெஸ்ஸுன்னு ரொம்ப பெருசு, ரொம்ப வருஷமாக இருக்குது, பேர் போனது. அப்டேஷன் ஆகுறாங்க பாருங்கள். அப்டேஷன் ஆகி எல்லாமே இன்றைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாற்றி கட்டுறாங்க பாருங்கள். நான் பிராட்வே வரைக்கும் எடுப்பேங்க வீடியோ, காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ புதுசாக வந்து கட்டி ரொம்ப வருஷம், ஒரு 2 வருஷம் 3 வருஷமாகவே கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்தா வந்துருச்சு பாருங்கள். அங்கே ஆரஞ்சு கலரு கட்டி நிற்கிறான் பாருங்கள், வந்தான் என் பையன். இந்த ஜனநாயகன் ஓடுது. இவங்க ஏதோ வேறு படத்துக்கு வந்திருந்தாங்க. இதான் இதெல்லாம் என் அவனோட ஃப்ரெண்டுங்க. நான் என் பையன் வரான் பாருங்க. நான் என் பையன் வரான் பாருங்க, உள்ளே ஏறுறான். ஓகேங்க, இனி அவன் போன கதை, வந்த கதை, சொந்த கதை, சோக கதையெல்லாம் சொல்லுவான். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. நான் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ சாயந்தரம் அப்லோட் பண்ணுறேன். பாய், டேக் கேர். பை லலிதாம்பிகா ஹப் சேனல்.